கோரக்கர் போன்றவர்கள் உயர்ந்த நிலையில உள்ளவங்க. அந்த உயர்ந்த நிலையில உள்ளவங்க சமாதி ஆக மாட்டாங்க. ஒரு இடத்துல தவம் செய்வாங்க, ஒரு இடத்துல பேர் சக்தியை விட்டுட்டு போவாங்களே ஒழிஞ்சு அங்க தன்னையே விட மாட்டாங்க. தன்னை விடுறது அப்படிங்கிறது தன் சக்திய, அவங்க வடிவத்தை அவங்க ரெகுலரா ஒரு மனிதர் மாதிரி ஒரு சமாதி நிலைக்கு ஒரு உடலை விடுறவங்க கிடையாது. அதை நம்ம ஒரு ஜீவ சமாதியா எப்படி பார்க்க முடியும்? அப்படி ஒரு வடிவத்துல கிடையாது. அகத்தியர் அப்படி ஒண்ணு செய்யணும்னா அகத்தியருக்கு லட்ச சமாதி வேணும். சகல இடங்கள் அகத்தியர் வந்திருக்கிறார். அகத்தியர் கால் படாத இடமே கிடையாது. அகத்தியர் என்பது நம்ம உணர்ந்து அந்த செயல் அது வழி நடத்தும். அப்படி ஒரு வேலையை செய்யும். முதல் முறையாக நான் ஒரு அறையில் தங்கியிருந்த போது அகத்தியரிடம் இருந்து முதல் சமிக்கை வந்தது. எனக்கு தியானத்துல நல்ல வடிவம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் போகர் மட்டும்தான் நான் சித்தர்னு வழிபடுவேன், அகத்தியர் வழிபட மாட்டேன். ஏன்னா என்னுடைய உள் உணர்வு போகர் தனி அகத்தியர் தனின்னு தான் எனக்கு சொல்லிட்டே இருக்கு. அப்ப நான் போகரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அகத்தியரை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன். ஒரு செயல் வடிவத்தில் எனக்கு உள்ளே உணர்த்தி ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறேன். அப்ப அந்த பொதிகை மலையில நடந்த அந்த அனுபவம் தான் என் வாழ்க்கையில் நொறுக்கி போட்டன. போகர் யார், அகத்தியர் யார், கோரக்கர் யார், கொங்கணர் யார், இந்த மாதிரி யார் இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? நீயும் சராசரி மனிதர் போல் இந்த போட்டோவை வைத்துக் கொண்டு இந்த சித்தர் அந்த சித்தர் அந்த சித்தர் அந்த சித்தர் அந்த சித்தர்னு சொல்லிட்டே இருக்க போறியா? இது யார் என்று தெரிந்து கொள்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பை அங்க நடந்ததுனாலதான் அங்கிருந்து மாற்றத்தை உணர்ந்தோம். அப்ப ஒரு ஜீவ சமாதி யார் ஆகிறா, யார் ஆக மாட்டா, எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறதா செயல். அகத்தியர் நாகமாவும் இருப்பாரு. நான் மீண்டும் சொல்லிட்டேன், அவருக்கு ஒரு மனித அவதாரம் எடுக்கிறது, மனித தோற்றம் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதே இடத்துல ஒரு குழந்தையா அவர் காட்சி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. எந்த வடிவமா இருந்தாலும் நின்றுட்டு போயிடலாம். ஏன்னா அவர்களால் அது செய்ய முடியும். ஆனால் அது எல்லாம் கண்டறிந்து காலத்தோடு ஒரு செயல் வடிவமாக இருந்துதான் செய்யறாங்க. அப்ப நம்ம உணர்ந்துதான் ஒரு பெரிய பணியை செய்யறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாதகம் இருக்கு. ஆனால் யோகியாகப்பட்டவனுக்கு ஜாதகம் கிடையாது. அவனுக்கு ஜாதகம்னு ஒண்ணு எழுதப்பட்டிருக்கு, அது ஒரிஜினல் ஜாதகம் கிடையாது. ஆதிசங்கரன் மாதிரி காஞ்சி மகா பெரியவருக்கு கூட ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்துல இவர் இறைவன் தன்மை அடைவார், குருவாவார் அப்படின்னு புத்தருக்கு கூட ஜாதகம் இருக்கு. ஆனால் உண்மையான யோகிகளுக்கு அந்த ஜாதகம் இல்ல. அந்த பூமத்து ரேகைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஒரு யோகியுடைய ஜாதகம். அந்த பூமத்து ரேகை ஒரு யோகிக்கு எங்கடா இருக்குன்னா இடுப்பு பகுதியில இருக்கு. அதுதான் இந்த சுழற்சி. இந்த பூமி சுழலுது இல்ல, இந்த பிரபஞ்சத்துல ஏக்கமாக இருக்குல்ல, இந்த பிரபஞ்சத்துல ஒரு பெரிய வேலை நடக்குது இல்ல, அந்த வேலை எங்க நடக்குது அப்படின்னா இந்த பூமத்திய ரேகையிலிருந்து தான் ஒரு பணி நடக்குது. அப்ப ஒரு யோகியாகப்பட்டவன், எல்லா யோகியும் அவனுடைய ஒரிஜினல் ஜாதகம் எதுனா பூமத்திய ரேகை. அது அவனால அறியவே முடியாது. பல ஆண்டுகள் தவம் செய்து பல ஆண்டுகள் போராடி அந்த இடுப்பு பகுதியில ஒரு செயலை கண்டுபிடிச்சு ஒரு வடிவமா அதை பார்க்கறான். அந்த வடிவத்துக்குள்ள போறான். அப்ப அவன் என்ன செய்யறான்னா, நார்மல் மனிதன் நாதவிந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்காக பயன்படுத்தினத பேர் ஆற்றலாக சக்தியாக என்ன பண்றான், இடுப்பு வடிவத்திலே கீழே நீங்க குழந்தைக்கு பயன்படுத்த நாதவிந்த உயர் சக்தியாக கோரக்கராக கொங்கணராக மாற்றியவன் தியானத்தில் உள்ளவன். அப்ப பெரும் சக்தியாக உயர் சக்தியை கீழிருந்து இடுப்பு பகுதியிலே ப்ராசஸ முடிச்சு முதுகு தண்டு வழியாக மேலே எடுத்துட்டு வந்து இந்த பெடரியில வச்சு அவன் என்ன பண்றான், இந்த நெற்றிக்கண் வழியாக வெளியிலே படைப்பு தத்துவத்தை வெளியில நிகழ்த்துகிறான். அப்போ ஒரு பெரும் யோகி என்ன பண்றான், ஒரு விபூதி அப்படி கையில பிடிச்சு கொடுக்கும் போது எதை கொடுக்கறான்னா, அவன் நாதவிந்திலிருந்து இருக்கிற உயர் சக்தியை தான் கொடுக்கறான். ஒரு மலர் எடுத்து கொடுக்கறான்னா அது மலர் அல்ல, அது உயிர். ஒரு வேட்டியை எடுத்து கொடுக்கறான்னா அது வேட்டி அல்ல, அது உயிர். அவனிடம் இருந்து ஒரு பொருளை எதற்கு பெறப்படணும் அப்படின்னா அவன் உயர் சக்தியை கண்டவன். அப்ப உயர் சக்தியிலிருந்து தான் ஒரு வேலையே செய்யறான். அப்ப பலாயிரம் உயர் சக்திகளாகவே ஒரு யோகி இருக்கப்படுகிறான். அந்த செயல் வடிவத்தை ஒரு யோகியால் தியானத்தில், உயர்ந்த தியானத்தில்
அப்ப எத்தனை ஆண்டுகள் ஆகும், அது எப்படி ஆகும், அது எவ்வளவு பெரிய வலிமையான செயல். இந்த பூமத்திய ரேகை தான் ஒரு யோகிங்கிறத எப்படி, அவனோட ஜாதகமே அதுதான். அது அவனால அவ்வளவு சாமானியமா கண்டுபிடிக்க முடியாது. இந்த 9 கட்டங்களை போட்டு வச்சுட்டு ராகு கேதுங்கெல்லாம் அவன்கிட்ட இல்ல. அவன் செயல் வடிவம் வேறையா இருக்கு. நாம பயன்படுத்துற அதே இடுப்பு அவன் எப்படி பயன்படுத்துறான்னு பாருங்க. அப்ப அவன் அந்த அனுபவத்தில இருந்து சொல்றான், இந்த சுவாசத்தை எப்படி பயன்படுத்தணும், இடுப்பை எப்படி பயன்படுத்தணும், நாதவிந்தை எப்படி பயன்படுத்தணும், நம்மளுடைய உள்ள இருக்கின்ற அனைத்து செயல்களையும் எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கணுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறான். அந்த வாய்ப்புல இருந்து ஒருத்தன் கிடைக்கப்படுறவன் வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறப்படுகிறான், வேற ஒரு செயல் வடிவமாக காட்டப்படுகிறான். அப்பொழுது திறந்த வெளியாக அகத்தியர் என்பது, போகர் என்பது, கோரக்கர் என்பதெல்லாம் யார் என்பதை அவனுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொள்கிறது, ஒரு செயல் வடிவமாக தெரிந்து கொள்கிறது. இந்த நாக தீர்த்தம் அப்படின்னு சொல்ற மலை இந்த மலை தான். இப்ப எதிரில் இருக்கிற அந்த மலை தான் நாக தீர்த்தம். அந்த பக்கம் இங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல அதுக்கு கோவில் வச்சு அதுக்கு பாதை வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மலையில எத்தனை உயர்ந்த நாகங்கள் வசிச்சிருக்கும். அது நாகங்கள் இல்லை, எல்லாருமே உயர்ந்த நிலையில் இருக்கிற யோகிகள். இங்க நாகத்துக்குன்னே தனியா ஒரு செக்ஷன் வச்சு ஒரு வகுப்பு எடுக்கணும், ஒரு செயல் வடிவத்தை பண்ணணும். ஏன்னா நாகத்தை தான் பிரதானமாக சித்தர்கள் தேர்ந்தெடுத்தார். அதுதான் அதுல இருக்கிற மிகப்பெரிய ஒருத்தனுக்கு, ஒரு யோகியாக இருக்கிறவனுக்கு ரொம்ப வாழ்க்கையிலேயே ஒரு தன்னை ரொம்ப ஒரு இடத்துல போய் ஐக்கியம் பண்ணிக்கிறான்னா அது நாகத்துக்கு தான் ஐக்கியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ள அப்ப ஒரு வேலைக்கு ஒரு நாக சம்பந்தமா ஒரு வேலையில இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள ஒரு வகுப்பை நம்ம செய்யறோம்னா அப்ப என்ன மாதிரி தொடர்புல இருப்போம், என்ன மாதிரி வேலைகள்ல இருப்போம் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி இந்த இடம் திருச்சியில இருக்கிற அந்த பிரம்மனோட கோவில்னு சொல்லக்கூடிய அந்த இடம், சிதம்பரத்தில் இருக்கிற அந்த இடம், ராமேஸ்வரம், பதஞ்சலி இருக்கிற அத்தனை இடத்துலயும் இந்த பாருங்க அப்படி சொன்னா வேலை நடக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த உச்சபட்சம் நாகம் தாக்கம் எங்க இருக்கோ அங்க என்னுடைய பணியே தீவிரமா இருக்கும். என்னோட பணியை எப்படின்னா அதி தீவிரமா இருக்கும். என்னெல்லாம் ஒரு 2-3 இடங்களுக்கு போக கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க அங்க போனா அங்க இருந்து வரமாட்டா திருப்பி. அதுல ஒரு முக்கியமான இடம் மருதமலை. 6 படை வீட்லயே ரொம்ப விசேஷமான ஒரு வீடு அந்த வீடுங்க. 7வது படை வீடெல்லாம் கிடையாது, அது 6 படையிலே முதல் படை வீடு மாதிரி. அது மிக பிரம்மாண்டம். அது நீங்க சொல்ற வாசி கலையோட தந்தை தகப்பன் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த வாசின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு தகப்பனே உட்கார்ந்து இருக்க இடம் மருதமலையில தான் உட்கார்ந்து இருக்கிறான். அதுக்காக காலையில பஸ் பிடிச்சு மருதமலைக்கு போயிடாதீங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் நீங்க பாக்காதீங்க. உங்களுக்கு எப்ப அங்க அழைப்பு வருமோ அப்பதான் போகணும். இப்ப அங்க போனீங்கன்னா விபூதி குங்குமம் தான் கிடைக்கும். அங்க ஒன்னும் உங்க தந்தையெல்லாம் வரமாட்டாரு. அவரு உங்களுக்கு உணர்த்துவார், மகனே வாடா அப்படின்பாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாரு, ஏன்டா அவன் தான் தந்தைன்னு சொன்னானே அவன்கிட்டே வாங்கிக்க வேண்டியதாண்டா, ஏன்டா இவ்வளவு தூரம் பஸ் காசு வேஸ்ட் பண்ண அப்படின்னுவாரு. அப்ப இந்த மலைக்கும் மருதமலைக்குமே நிறைய தொடர்பு இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய, இப்ப இந்த இடம் மருதமலையாவும் செயல்படும், இந்த நாக தீர்த்தமாவும் செயல்படும். இதே இடம் பதஞ்சலியோட தன்மையிலையும் செயல்படும். அப்ப ஒரு இடம் எவ்வளவு பெரிய தன்மைகள்ல மாறி மாறி செயல்படுகிறது, அவ்வளவு சாமானியமான செயல் வடிவம் இல்லை. அப்ப நல்ல ஞாபகம் நம்ம பண்ணிக்கிறது என்னன்னா, ஒரு இடம் இவ்வளவு பேரை நானாச்சும் ஒரு உருவத்துல இருக்கிறேங்க, இவ்வளவு பேர்த்த இந்த மலை செலக்ஷன் பண்ணிருக்குங்க. என்ன விட்டுருங்க, நானும் உங்களை மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்த உட்கார வைக்கணும், நான் சந்தோஷப்பட்டேன். அப்ப ஒரு உருவம் இல்லாத ஒரு செயல் உங்களை நோக்கி பயணிக்குங்கிறதுக்கு இதோட வேற என்ன சாட்சி வேணும்? வேற என்ன வேணும்? அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீங்க சரணாகதியோ இல்ல முன் ஜென்மத்தில இருந்து ஏதோ ஒண்ணு தீவிரமா கத்திட்டு கிடக்குறீங்க. அந்த கத்தல்ல தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும், சும்மாலாம் நடக்காது. எங்க ஆளுங்களை நான் பார்த்திருக்கிறேன்.
மோசமானவங்க, காது கேட்காத மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க. நான் பல காடுகள்ல பார்த்திருக்கிறேன். அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க, காது கேட்காத மாதிரியே இருப்பாங்க. அவ்வளவு சாமானியம் கிடையாது. அப்ப அவங்க நம்ம கிட்ட சொல்றது, நீ கொஞ்சம் அந்த மனித இனத்துல இருக்கிற கொஞ்சம் அப்படின்னு சைலண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா 6 மாசம் கழிச்சு நாம அமைதியா இருப்போம். அப்ப சொல்றாங்க பக்குவப்பட்டு இருக்கு, இப்பதான் காது கொஞ்சம் கரெக்டா அடப்பட்டிருக்கு. அப்ப அவங்க என்ன கத்துக் கொடுக்குறாங்க நமக்குன்னா, காது அடப்படணும். காது என்னப்பா அடப்படணும் அப்படின்னு அங்க விளக்கம் கேட்டா பெரியவங்கள்ட்ட, அதுக்கு அவங்க சொன்ன விளக்கம், எனக்கு சொன்ன விளக்கம், காலத்துல நீ வேலை செய்யணும்னா காது ஓபன் ஆயிரும். காலத்துல நீ வேலை செய்யணும்னா காது ஓபன் ஆயிரும். காலத்துல நீ வேலை செய்யலன்னா காது மூடிக்கும். அப்ப அமைதியா இருக்கணும், கத்தக்கூடாது. அப்ப வெளியில எதுவும் கேட்காது, அவன் கத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா அப்ப நமக்கு வேலை இல்ல, இது மேல இருந்து ஆர்டர். அப்ப என்ன ஆகும், பிரபஞ்ச தொடர்புல இருக்கிறவனுக்கு காது தானா அடப்பட்டு போயிடும். இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, பல பேர் சமாதியில அப்படியே இருப்பாங்க. நீங்க நெய் விளக்கு போடுவீங்க, திரி விளக்கம் போடுவீங்க, சுத்துவீங்க, உருளுவீங்க, அவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவன் விழிப்புலே இல்லையே. அப்ப காலம் வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் விழிப்புல நிற்பான். நீ வீட்டுல இருந்து எல்லாத்தையும் அவனுக்கு தெரியும். அப்ப அவன் சொல்லுவான், எமோஷன் ஆகக்கூடாது. அங்க பணி செய்யற போது அவங்களே எப்படி பணியாற்றுறாங்க, எப்படி பணி செய்யணும் அப்படின்னா, எமோஷன்ல செஞ்சிடவே கூடாது. எமோஷன்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த காலத்துல இப்படி கொடுக்கணும். ஒரு சிவனடியார் துன்பப்படுறாருன்னு யாரு வேணாலும் நினைக்கலாம். அதுக்கு துன்பம் கிடையாது. அது இந்த இடத்துல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை. இதை அவர் சரி செஞ்சுட்டு வரணும். இதுதான் அவருக்கு கொடுக்க முக்கியமான டாஸ்க். அப்ப அதே மாதிரிதான் நாங்க எல்லா பேத்துக்குள்ளயும் ஒரு இடத்துல ஒரு குருவை பார்க்க வந்திருக்கோம், தியான வகுப்புக்கு வந்திருக்கோம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா யாருமே தெரியாத, உருவம் எப்படி இருக்குன்னே தெரியாத ஒரு இறை ஆற்றல் உங்களை தெரியாமே ரகசியமா அது ஃபாலோ பண்ணுது. பாருங்க, தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கான். 100 பேரை தூக்கியாந்து இந்த நாக மாலைக்கு கீழே அடிவாரத்துல உட்கார வச்சிருக்கேன்னா, அப்ப இந்தவங்க மட்டும்தான் இங்க வரணும். பாக்கி எல்லாத்தையும் கழிச்சு கட்டி அங்க அவன் எங்க வரணுமோ அங்கதான் வரணும். அதுதான் வேலை, அதுதான் பணி. அப்ப அது எப்படி நடக்குதுங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. இதுதான் இயற்கையா நடக்குது. இது யாராலையும் செய்ய முடியாதுங்க. இது எப்படி போய் திட்டமிட்டு நம்ம போய் ஒரு இடத்துல போய் இங்க உட்காந்துருவோம், இங்க போயிருவோம் அப்படின்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இந்த ஓனருக்கு நமக்கு எதாவது தெரியுமா? இந்த இடத்துல யாராவது மதுரையில இருந்து இருக்கிற மாணவர்கள் இந்த இடத்துல வகுப்பு வைக்கலாம் வாங்கையான்னு ஏதோ சொல்றாங்க? இல்ல. உங்களை மாதிரியே இந்த வகுப்பு நடக்க போற முதல் நாள் தான் இந்த இடத்தையே கன்ஃபார்ம் பண்றோம். அவ்வளவுதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாகமலை தான் நம்மளை கூப்பிட்டு இருக்குன்னு எனக்கே அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது. நானும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா எனக்கே சாமவா, அவ்வளவுதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய முழு செயலும் தெரிய வரும். அப்ப இதுல இருந்து உங்களுக்குள்ள என்னன்னா, எப்பொழுதுமே நான் சொல்றது, மறைப்பொருளாக ஒருவர் உங்களை வழி நடத்துகிறார். உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத நீங்க பாத்துக்கங்க. அப்ப நான் சொன்ன கதை தான் உங்க கையில தான் இருக்கு. அன்னதானம் போட நீங்க தயாரா இருக்கீங்க. எவனுக்கு போடணுமோ அவன் என்ன மாதிரி ரூபத்துல நிற்பான். என்ன விட்டுட்டு, என்ன தள்ளி விட்டுட்டு வேற எவனுக்கோ போட போவாதீங்க. எவனுக்கு போடணுமோ அவனுக்கு போடு. ஒருத்தனுக்கு போட்டுக்கன்னா 1000 பேத்துக்கும் போட்ட மாதிரி. எவன் வாங்கறதுக்கு தயாரா தட்டோட வந்திருக்கிறானோ அவனுக்கு போடணும். புரியுதா? சடை கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கிறாருங்கிறதுக்காக அவருக்கு காணிக்கை போய் அதிகமா போடக்கூடாது. புரியுதா? எவன் போடணுமோ, சிவன் என்ன பண்ணுவான்னா, பசியோட ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவனுக்கு இவன் என்ன பண்ணுவான், ஒரு டெஸ்ட் வைப்பான். எப்படி டெஸ்ட்னா, பசியோட ஒருத்தர் உட்காந்துருப்பாரு சிவனடியார். அவனுக்குள்ள சிவபெருமானுடைய உயிர் துளியே உள்ள போயிடும். எப்படி வைக்கிறாரு பாருங்க. அவன் சோறு கேட்டான், சிவனே உள்ள போயிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப தட்டை தூக்கி தட்டை நீட்டுறான் பாரு. இப்ப இந்த சிவனடியார் தட்டை நீட்டி சாப்பாடு கேட்பாரு. எவனும் சோறு போட மாட்டான். சோறு போட மாட்டாங்க. கண்ணுக்கு தெரியாது. அவனுக்குலாம் யாருக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவன் சோறு போடுறான்ல,
அவன் பல நாள், எவ்வளவு நாள் அந்த கோயில்ல 5 வருஷமா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான். எங்க அப்பா சிவன் தான் எனக்கு அன்னதானம் பண்ண சொல்றான்னு பட்டையை போட்டுக்கிட்டு லாரியில சாப்பாடை ஏத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த சிவன், உங்க அப்பன் தானே போட சொன்னான், உங்க அப்பனுக்கு முதல்ல சோறு போடுறியான்னு பாப்பண்டா, உனக்கு ஒரு டெஸ்ட். அதே மாதிரி சிவனடியார்னு சொல்லிட்டு மலைக்கீழ கீழே உட்காந்துருக்கான் பாரு, அவனுக்கு ஒரு டெஸ்ட். 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தை அடிக்கிறேன்டா எதுங்கடான்னு சொல்லிட்டு சிவனடியார் பசியில இருந்தா பாரு, அவனுக்குள்ள இவர் போயிட்டாரு. ஏண்டா சோறு தானே நீ கேட்ட, நானே வர்றேன்டா சோறா அப்படின்ட்டு உள்ள வந்துட்டாரு. இவன் உணர முடியாம வயிற்று வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். உள்ள வந்தது தந்தை தெரியல. இவர் என்ன பண்றாருன்னா, 5 வருஷமா சோறு போட்டுக்கிட்டே இருக்கிறான்ல, தகப்ப வந்து நீட்டிக்கிட்டே இருக்காரு. போடவே இல்லை, கடைசி வரைக்கும் போடவே இல்லை. அப்ப இதோட செயல் என்ன? அப்ப இங்க இவன் என்ன சொல்லிட்டான், நம்மால 2 செகண்ட் சிவன் இப்படி வெளியில வந்து அப்படி நின்னுட்டாரு. அந்த லாரிக்காரன் அங்க நிக்கிறான், சிவனடியார் அங்க நிக்கிறாரு. இந்த சிவனடியார் சொல்றாரு, என்னடா சிவன் ஒரு சோறு போட மாட்டான், இவன் எல்லாம் சிவனா அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த லாரிக்காரன் சொல்றான், என்னடா எத்தனை சிவனடியார்களுக்கு சோறு போட்டோம், அழகா அப்பனே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படிடா கிடைக்கும்? சிவனே வந்து பார்த்தான்னா உன்ன மாதிரிலாம் ஒருத்தனை பார்க்கவே முடியாதுடா அப்படின்ட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? சிவனே வந்து பார்த்தா அழுதுருவாங்க அப்படின்னு அவன் வந்து கிளீனர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல சிவன் வந்து, நான் தான்டா சோறு கேட்டேன், எனக்கே சோறு போடாத நீ எவனுக்குடா நீ போய் சோறு போட்டு என்னடா பிரயோஜனம்? அப்ப இதுல என்ன தெரியுமா சூட்சமமாக அவர் சொல்லிட்டு போறாரு, மகனே பொண்டாட்டி தாலியை விற்கிறது, டொனேஷன் வாங்குறது. சிங்கப்பூர்காரன் மலேசியாக்காரன் எல்லாம் என்ன பண்றான்னா, பக்கத்து வீட்டுல பசியோட இருப்பான், அவனுக்கு சோறு வாங்கி தர மாட்டான். இங்க ஆசிரமம் நடத்துறவனுக்கு 10,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு விடுவான். ஏன்டா அங்க பசியோட ஒரு நாய் உட்காந்துருக்கா, அவனுக்கு சோறு வாங்கி தாடானா, இல்லைங்க சாமிக்கு பணம் அனுப்பிச்சு விட்டா தியாகம் நடக்குங்க, பெரிய நமக்கு வீட்டுல நன்மை நடக்குங்கம்மா. இங்க பணம் அனுப்பிச்சு விடுவாங்க, அங்க பண்ண மாட்டான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சிவன் என்ன சொல்றாருன்னா, அன்னதானம் பண்றது பெருசு இல்ல, உதவி பண்றது பெருசு இல்ல, கண்டறியணும் பசியோட எவன் இருக்கிறான். அன்னதானத்தோட நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அப்ப யாரு எவன் பசியோட இருக்கிறானோ அவனுக்கு தான் அவனை கண்டறிஞ்சு சோறு கொடுக்கணும், உதவணும். எப்படி உதவணும்? அவனுக்கே தெரியாம ஒருத்தனுக்கு உதவணும். ஒருத்தன் வறுமையில இருந்துட்டு இருப்பான், அவனுக்கு என்ன பண்ணணும்? அவனுக்கே தெரியாம அவனுக்கு உதவணும். இதுதான் செயல். அப்ப என்ன பண்ணுவான்? இறைவன் வந்து உன் காலடியில என்ன பண்ணுவான்? அந்த பக்கம் உட்காந்துட்டு அவன் தூங்கிட்டு இருப்பான். இறைவன் எப்ப என்ன சொல்றான்னா, கண்டறிந்து எவன் உதவியை செய்கிறானோ அவன் வீட்டில் நான் குடியிருப்பேன். ஏன் குடியிருப்பேன்னா, எனக்கு வேலை இல்லை, அவனே என் வேலையை செஞ்சிடறான். இப்ப நீங்களே கண்டறிஞ்சு ஒரு வேலையை செஞ்சிட்டீங்கன்னா இறைவன் என்ன சொல்றான்னா, பரவாயில்லடா எனக்கு வேலை இல்லை, ஏன்னா பல நாள் கத்திக்கிட்டு இருந்தான் இறைவா இறைவான்னு, அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டல, எனக்கு வேலை மிச்சம். அப்ப 5 வருஷம் சோறு போடுறது முக்கியம் இல்ல, சிவனடியாரா உட்கார்ந்து இருக்கிறது முக்கியம் இல்ல, நமக்குள்ள என்ன நிகழ்கிறது, என்ன வடிவமா இருக்கு. அப்ப சோறு ஏன் கிடைக்கலன்னு அந்த சிவனடியார் யோசிக்கணும். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துல அவர் எதிரில் இருக்கிறவர் கவனமா யோசிக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரிதான் உங்க எல்லாருக்குள்ளையும் எனி டைம் ஆல்வேஸ் ஏமாந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏமாறாதீங்க. ஏன்னா எங்க ஆளுங்க ஏமாத்துறதுலயும் ரொம்ப எக்ஸ்பர்ட். உங்களை வந்து செக் வைப்பாங்க, சோதனை வைப்பாங்க, ஒரு செக் பண்ணி பார்ப்பாங்க, நம்ம பிள்ளை எப்படி இருக்கிறான், ஒரு சின்னதா ஒரு மார்க் பண்ணி பார்ப்போமே அப்படின்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் நான் வந்து நிறைய பண்ணி பார்த்துருக்கிறேன். அதுல 90 விழுக்காடு எல்லாம் கீழே வந்துட்டாங்க, 10 விழுக்காடு தேடி வந்துருக்குறாங்க. இப்ப பழி வாங்குறது கிடையாது, அதுதான் உணர்த்துறது. இப்ப அவங்கள கைவிட்டுற போறது கிடையாது, மீண்டும் அவங்கள தயார் பண்றது, மீண்டும் அவங்கள நல்வழிப்படுத்துறது, அவங்களை என்ன பண்றது, நல்ல சிரத்தோட ஒரு செயல் வைக்கிறது, ஒரு வேலை பார்க்க வைக்கிறது. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு செயல் வடிவமா இருக்கு. அது நீங்க அவசியமாக பெருமைக்கு மாவு இடிக்கிறது உங்க விசேஷத்துல இடிச்சுக்கங்க. புரியுதா? கூட்டத்துல கோயந்தா போறது உங்க வீட்லயே பண்ணிக்கங்க.
கோயில்ல கோயிந்தா போடுறது, குருக்கிட்ட கோயிந்தா போடுறது, தியான பீடத்துல கோயிந்தா போடுறது, அன்னதானத்துல போடுறதெல்லாம் வேண்டாம். அங்க வேலை நடக்கணும், அவ்வளவுதான். கோயிந்தாவை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்டா ஏழை பணக்காரன் கிடையாது, உழைத்தவன் ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வந்து ஒரு 4 ஜீவனுக்கு அன்னதானத்தை பசியில எவன் இருக்கானோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் செயல் வடிவம். அதை நீங்க பார்த்து பண்ணணும். நிறைய பேரை நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, அந்த பெருமைக்கு அவனுக்கு அன்னதானத்துக்கு எல்லாம் பணம் கொடுப்பான். அதெல்லாம் கொடுக்க கூடாது. என்ன பெருமை இதுல? உணர்ந்து வேலை செய்யணும். ₹1,00,000 கொடு, கோடி ரூபா கொடு, ₹1 கொடு, ₹10 கொடு, உணர்ந்து செய், ஆத்மார்த்தமா செய். 4 பேருக்கு பசி ஆத்தணும், அந்த வேலையை ஆத்மார்த்தமா உணர்ந்து ஒரு வேலை செய். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அத அவசியமா தியானமா, மீண்டும் சொல்றேன், தியானம் பண்றது பெருசு இல்லை. அந்த தியானத்தை செக் பண்ணி பார்க்கணும், தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அதை விட்டுறாதீங்க, அதை பார்த்துக்கங்க. ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு வகுப்புக்குள்ள எல்லா மாணவர்களும் ஒண்ணுதான். அதனாலதான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, தீட்சை கொடுக்கப்படுது. யாராருக்கெல்லாம் என்னென்ன மாதிரி வடிவத்துல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அது கொடுக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு வழிகாட்டுகளை, அது உருவாக்குதலை அது உருவாக்கும். உங்களுடைய ஒரு நல்ல செயல் என்னன்னா, ஒரு வடிவம் என்னன்னா, நல்ல காலத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் எங்க காத்து இருக்கு அப்படின்னா, நல்ல காலத்துல இருக்கீங்க. ரொம்ப மோசமான காலத்துல இருந்தீங்கன்னா எவ்வளவு தியானம் செஞ்சாலும் நீங்க பார்க்க வேண்டியவனை பார்க்க முடியாது. நல்ல காலத்துல இருக்கிறதுனால சுமாரா தியானம் செஞ்சா கூட சூப்பர்மேனை பார்த்துடலாம் நீங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி காலத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னன்னா, காலமே 50% உங்களுக்கு போனஸா வந்து நிக்குது. புரியுதுங்களா? நீங்க ரோட்ல காலைல வரும்போது 2 நல்லவர்கள் தானா வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே. வாங்கல நாங்க இறக்கி விட்டு போறோம்னா, அவர் ஒரு திடீர்னு ஒரு யோகியை அங்க உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு யோகம் தானே. நீங்க சாமியை பார்க்க போயிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு, எங்க மயிலாப்பூருக்கு சாமி கும்பிட போயிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய யோகியை அவரு கார்ல உட்காந்துருக்கிறாரு. ஒருத்தர் நாங்க போகணுங்க அப்படிங்கும்போது அவர் கார்லயே ஏத்திட்டு போய் அங்க இறக்கி விடுறாருன்னா, அப்ப அது என்னன்னா, அங்க நீங்க போய் பார்க்க வேண்டியத வாசல்லே அவர் இருந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. அங்க போறதெல்லாம் நீ சடங்கு, இங்கேயே வேலை முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இவ்வளவுதான் செயல் வடிவம். நீங்க அதை அவசியமாக அதை பார்த்துக்கிட்டு ஒரு வேலை செய்யணும்.